வணக்கம் அன்பு மாணவர்களே, this is your all about English. Welcome back to the series. Moral turpitude அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த moral turpitude அப்படின்னா என்னன்னாக்கா, தன்னுடைய நடத்தைக்கு இழிவான, தன்னுடைய நடத்தைக்கு முற்றிலும் மாறான, நீசமான, மட்டமான குணத்தை, செயலை உடையவராய் இருப்பதை moral turpitude என்கின்ற சொல்லால் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, prisons are filled with criminals who have engaged in acts of moral turpitude. சிறைச்சாலைகள் குற்றவாளிகளால் நிரம்பியிருக்கின்றன. அதுவும் எப்படிப்பட்ட குற்றவாளிகள் என்றால், சமுதாயத்திற்கு தேவையில்லாத, இழிவான, மட்டமான செயலை செய்து, சமுதாயத்திற்கு ஒவ்வாத செயலை செய்து அவர்கள் ஜெயில் தண்டனை அனுபவிப்பவர்கள். அதுதான் இந்த moral turpitude. Turpitude என்பதை தனியாக பார்த்தால் கொந்தளிப்பு என்று இருக்கும். கொந்தளிப்பு என்பதை பாசிட்டிவ் கன்னோட்டேஷன்ஸ்ல எடுத்துக்க முடியாது, நெகட்டிவ் கன்னோட்டேஷன்ஸ்ல தான் அதை சொல்ல முடியும். ஒருவர் கொந்தளிக்கிறார், படபடப்பாக இருக்கிறார், ஓடுறார், ஒடியாடுறார், எல்லாமே மட்டமான செயலை செய்துவிட்டு பரிதவிக்கிறார். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த turpitude என்பதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் moral turpitude என்பது இடி செயலை செய்த, நீசத்தனமான என்பது போல் பொருள் கொள்ளலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.